இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இறங்கடா கபிலா. ஹேய் வாடா கபிலா. ஏய் ஏய் வேண்டாடா கபிலா, குடுத்துரு. வாடா 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 கபிலா குடுத்துறா. டேய் கபிலா குடுத்துறா. டேய் நீங்க பாரு, உன்னை கொன்றுவோம் பாத்துக்கோ. மரியாதையை குடுத்துரு. டேய் கபிலா, நீ வாழ்க்கை பிரச்சனைடா. நீ சொன்னா கேளுடா. டேய் டேய் எனக்கும் தாண்டா வாழ்க்கை பிரச்சனை. இந்த வாழ்க்கை உனக்கானதா இல்ல எனக்கானதான்னு முடிவு பண்ண வேண்டியது இப்ப என் கையில தாண்டா இருக்கு. சோ ஐ அம் தி வின்னர்ரா. டேய் கபிலா இங்க பாரு. சரிடா, நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன்டா. ப்ளீஸ் டா குடுத்துறா. டேய் டேய் கபிலா. டேய் குடுறா. குடுறா. அழுவுறியா? அழுவுறியாடா? சத்தமாழு சத்தமாழு சத்தமாழுடா. எனக்கு கேட்கணும். சத்தமாழு. அழு அழு அழு. எனக்கு பத்தலடா. இன்னும் அழு. இன்னும் அழு. எப்பவுமே அனாத பயதாண்டா. அனாத பயதாண்டா. இருக்கும்ல, அடிச்சது இந்த கபிலனாச்சே. இந்த அடிய உங்க வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டீங்க. எப்படி 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 இவன் எங்க அப்பாவோட மூத்த பையனா? அதை ப்ரூவ் பண்றதுக்காக இந்த வீட்லயே தங்கிப்பானா? அதை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே பர்மனண்டா இருப்பாங்களாம். உரிமையோட இந்த குடும்பத்துக்குள்ள வந்து என்னையே அதிகாரம் பண்ணணும்னு நினைப்பாங்களாம். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் அப்படியே கையை கட்டி வேடிக்கை பார்ப்பேன்னு நினைச்சீங்களா? என்ன அவ்வளோ ஈஸியா தோக்கடிச்சிடலான்னு பாத்தீங்களா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏய், இதெல்லாம் சும்மா டெமோ மாதிரி தான்டா. இன்னும் உங்க விஷயத்துல நான் இன்னும் முழுசா இறங்கல. அப்படி மட்டும் முடிவு பண்ணி இறங்கிட்டேன்னு வைங்க, உங்களால தாங்கவே முடியாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உங்களால எந்த ப்ரூஃபையுமே காட்ட முடியாது. இந்த வீட்டை விட்டு நீங்க 2 பேரும் போக போறது கன்ஃபார்ம். கனவுல கூட இந்த வீட்டுல இருந்துடலான்னு எங்க குடும்பத்தோட ஐக்கியம் ஆயிடலாம்னு நினைக்காதீங்க. போங்க, போய் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு நாளைக்கு இங்க கிளம்பத்துக்கு ரெடி ஆகுங்க. போங்க. இப்பவும் இவன் அனாதையா தான் இருப்பான். ஏன், கடைசி வரைக்கும் இவன் அனாதையா தான் இருந்து சாவான். டேய், எனக்காட போட்டியா வர? உனக்கு எதுவும் வேணும்? இன்னமும் வேணும்டா அனாதை பயல.
தல்றா. டேய், எங்கடா போற? பயந்துட்டியாடா டேய்? என்ன ஆ? ஆ? ச்சே. நீயும் பயந்துட்டியா? ஐயோ ஐயோ, என்னமோ நினைச்சோம், தோத்துட்டாங்கல்ல, அதான் ஓடுறாங்க. ஓகே. உதய பெருமாள். இப்ப வேணா நம்ம சொன்ன டைம் முடிஞ்சதால இந்த வீட்டை விட்டு போகலாம். ஆனா கண்டிப்பா இன்னொரு சந்தர்ப்பத்துல நம்ம உண்மையை எல்லாருக்கும் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவோம். நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு மாறாது சிவா. கண்டிப்பா உங்க அப்பாவை அவரு வாயாலே எல்லாரும் முன்னாடியும் உங்களை அவரோட மகன்னு சொல்ல வைப்பேன். அது என்னோட பொறுப்பு. ஆனா என்ன இருந்தாலும் நம்ம கபிலன் கிட்ட தோத்துதானே இங்க இருந்து போக போறோம். அவன் தான் நம்மள ஜெயிச்சுட்டா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கானா? நீங்களும் ஏன் இப்படி பேசுறீங்க? இன்னைக்கு வேணா அவன் நம்மள ஜெயிச்சுட்டதான் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இது ஒண்ணும் முடிவில்ல. இந்த நிலைமை கண்டிப்பா மாறும். நீங்க கவலைப்படாதீங்க. இப்படி நாமளே நம்மளை தேர்த்திக்கிறது தவிர நமக்கு வேற வழியே இல்ல. இதுக்கப்புறம் நாம உண்மையை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட வேற என்ன இருக்கு? கிடைச்ச ப்ரூஃபும் அப்படியே சாம்பலா போயிடுச்சு. இதுக்கப்புறம் வேற எதுவுமே இல்ல. இதான் உண்மை. அக்கா கிட்ட நம்மளால உண்மையை ப்ரூவ் பண்ண முடியலன்னா இந்த வீட்டை விட்டு போறோம்னு சொல்லியிருக்கோம். இப்பதான் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஆயிடுச்சுல்ல. அப்ப நம்ம சொன்ன மாதிரியே இங்கிருந்து நாளைக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஐலி, நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு புரியுது. உன்னோட டாஸ்க் இன்னும் முடியல. உனக்கும் உன் அம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்னு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணி அவங்க மேல இருக்க பழிய துடைக்கணும். அதுக்கு ஒரே வழி அந்த வர்மாவை பிடிக்கிறதுதான்.